ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோல நாம இங்கிலீஷை எப்படி சரளமா பேசுறது அப்படின்றத பத்தி தான் கத்துக்க போறோங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் ஆனா அது சரளமா பேசுறது அவங்களுக்கு பெரிய தடுமாற்றமா இருக்கும். சோ அந்த தடுமாற்றத்தை போக்கி எப்படி நீங்க இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேசலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. சோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஸோ முதல்ல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேங்க. நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தாங்க படித்தேன், கான்வென்ட்ல படித்தேன். இன்ஃபேக்ட் ஸோ ஸ்கூல் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்து ஒரு நடுவில் ஒரு பிரேக் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேலே இருக்கிற டச்சே எனக்கு போயிடுச்சுங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஎஸ் வந்தப்ப என்னோட ஹஸ்பண்டோட வந்தப்ப எனக்கு ரொம்ப தடுமாற்றமா இருந்தது. ஏன்னா முக்கியமாக இங்கே அமெரிக்கன்ஸ் பேசுகிற ஆக்சென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் படித்த இங்கிலீஷ் வேற மாதிரி நம்ம பேசுவோம், பட் இங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் ஒன்றுமே புரியல ஸ்டார்டிங்கில். ஒரு ஃபோன் வந்தால் கூட எடுத்து பேச நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ, இல்ல அவங்க பேசுறது புரியாம நம்மளுக்கு எதுவும் ஆன்சர் பண்ண முடியாம அசிங்கமாயிடுமோ அப்படின்னு யோசிச்சு ஒரு போன் எடுத்து பேச கூட நான் அவ்வளோ பயப்படுவேங்க. ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த பயம் போக ஆரம்பிச்சதுங்க. இதை எப்படி நான் போக்கினேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் விரிவா சொல்ல போறேன். ஸோ முதல் டிப் நான் என்ன கொடுக்க போறேன்னா, எந்த ஒரு விஷயமே நமக்கு பிராக்டிஸ் மூலமா தாங்க நமக்கு கிடைக்கும். நிறைய பயிற்சி எடுத்தாதான் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் இல்லையா. நம்ம ஊர்ல நார்த் இந்தியன்ஸ் தமிழ்நாட்டுல கடை வச்சிருப்பாங்க இல்லையா. நீங்க அவங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக சூப்பரா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏதாவது தனியா ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் போனாங்களா? இல்லையா. அவங்களுக்கு எப்படி இந்த தமிழ் நல்லா கத்துக்கிட்டாங்க? அவங்களோட பிராக்டிஸால தான். அந்த மாதிரி நாமளும் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பேச பேச நமக்கு இங்கிலீஷ் ஈஸியா வந்துருங்க. இப்போ அந்த நார்த் இந்தியன்ஸ் தமிழ் பேசும்போது நம்மளாம் கிண்டல் அடிப்போம். அவங்க கிண்டலை பார்த்துட்டு பயந்து ஓடினாங்களா? இல்லையா. தைரியமா நின்று தமிழை இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கிலீஷையும் நீங்க அந்த மாதிரி தாங்க யோசிக்கணும். இங்கிலீஷ் ஒரு மொழி. நமக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் மாதிரி அதுவும் ஒரு மொழி தான். இங்கிலீஷ்ன்றது ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ இங்கிலீஷை நீங்க ஒரு மொழியா பார்க்க ஆரம்பிங்க. அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ நாமெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், இங்கிலீஷ்ல பேசியிருக்கோம். பட் நமக்கு என்ன ஆச்சு, அந்த பிராக்டிஸ் இப்போ விட்டு போச்சு. பேசுறதுக்கான வாய்ப்போ இல்லை இங்கிலீஷை கேட்கறதுக்கான வாய்ப்போ இப்ப நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லை வேலைக்கு போற பெண்களா இருந்தாலும் சரி, ஒர்க் இடத்துல ரொம்ப இங்கிலீஷ் பேச நம்ம யோசிக்கிறோம். இங்கிலீஷ் பேசுறதையே நம்ம தவிர்க்கிறோம். இங்கிலீஷும் ரொம்ப நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ இதனால நமக்கு அந்த பிராக்டிஸே இல்லாம போயிடுது. ஸோ இந்த பிராக்டிஸை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னாவே நாமெல்லாம் திரும்பவும் நல்லாவே இங்கிலீஷ்ல பேசலாங்க. ஸோ இது எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இங்கிலீஷ் வீடியோஸை நீங்க முதல்ல பார்க்க ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க. ஏன் இங்கிலீஷை தடுமாற்றம் இல்லாம பேச முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சில வார்த்தைகள் மறந்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எண்ணெயை கடாயில ஊத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? புட் ஆயில் இந்த கடாய் அப்படின்றோம். அந்த கடாய்ன்ற வார்த்தையே நமக்கு மறந்துருச்சு. கடாய்க்கு பதிலாக நம்ம பேன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கிலீஷ்ல கடாயா இருந்தாலும் சரி, தவாவா இருந்தாலும் சரி, பேன் தான் சொல்லுவாங்க. சாஸ் பேன் அந்த மாதிரி மாறுமே தவிர, சாஸ் பேன், ஃப்ரைங் பேன் மாறுமே தவிர எல்லாமே பேன் தான். சோ அந்த பேன்ன்ற வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அந்த லைனை நம்ம பேச முடியும். அதே மாதிரி புட் ஆயில் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா போர் ஆயில் இல்லைன்னா ஆட் ஆயில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட வாக்கியம் இன்னும் கொஞ்சம் அழகா மாறும் இல்லையா. ஓகே, இவங்க நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கவங்க போல அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. சோ அந்த வார்த்தைகள் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது தாங்க. இது நியூஸ் சேனலா இருக்கலாம், இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோவா இருக்கலாம். இங்கிலீஷ் வீடியோஸை நிறைய பார்க்க ஆரம்பிங்க. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா லெட்ஸ் டாக் நீலா இங்கிலீஷ் நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன். நீங்க இப்ப என்னோட வீடியோல ஒரு டயட் சார்ட் வீடியோ தமிழ்ல பாக்குறீங்கன்னா, அதே வீடியோவை அங்க போய் இங்கிலீஷ்ல பாருங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட் என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உங்களுக்கு புது வேர்ட்ஸ் அதுல இருந்து கிடைக்கும். இந்த வேர்ட்ஸ் பற்றாக்குறையாலதான் நம்மளால சரளமா இங்கிலீஷ்ல பேச முடியல. டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரக் ஆயிடும். ஒரு லைன் பேசிட்டே இருப்போம், ஐயோ அந்த வார்த்தை என்ன தமிழ்ல தெரியும் ஆனா இங்கிலீஷ்ல தெரியாது. சோ இந்த வார்த்தை பற்றாக்குறை வரக்கூடாதுன்னா நீங்க இங்கிலீஷை நிறைய கேளுங்க, நிறைய பாருங்க. நீங்க பிபிசியோ சிஎன்எனோ பாக்குறதை விட
நம்ம ஊர் NDTV சேனலை பார்க்கும்போது நம்ம ஆளுங்க பேசுற இங்கிலீஷை உங்களால இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா எடுத்தோடனே நீங்க BBC CNN போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஸோ நம்ம ஊர் இங்கிலீஷை கொஞ்சம் முதல்ல பாருங்க. நான் பேசுற இங்கிலீஷ் சேனலா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இந்தியன்ஸ் பேசுற இங்கிலீஷ் வீடியோஸை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வொக்காபுலரி டெவலப் ஆகும். அதாவது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அப்ப தெரியும் போது நீங்க பேசுற இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் அழகாகும், நீங்க இன்னும் சரளமா அதை பேசலாம். அதுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷை நிறைய ரீட் பண்ண ஆரம்பிங்க, நிறைய வாசிக்க ஆரம்பிங்க. இதுக்காக நீங்க போயிட்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. நம்ம பசங்களோட புக்ஸே இருக்கே, நம்ம பசங்க டெக்ஸ்ட் புக்கே இப்ப பாருங்க எவ்வளோ ஹார்டா வந்துருச்சு இல்லையா? அந்த இங்கிலீஷ் புக்ஸே நீங்க படிக்க ஆரம்பிங்க. படிக்க படிக்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யாரை சொல்வேன்னா என்னோட அம்மா தாங்க. என்னோட அம்மா வந்து ஒரு தமிழ் மீடியம்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ங்க. ஆனா அவங்க வந்து கான்வென்ட்ல படிச்ச எங்களுக்கு டியூஷனே வைக்காம கத்து கொடுத்தாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லா அம்மாக்களுமே இப்ப நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்க வந்து எவ்வளோ கஷ்டமான பாடமா இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு அம்மாக்கள் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அதே உத்வேகத்தை நாம இங்கிலீஷ் பேசுறதுலயும் காமிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால முடியுங்க. ஸோ உங்க குழந்தைங்களோட புக்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்டோரி புக்ஸா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இங்கிலீஷே நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. நீங்க டியூஷனுக்கு அனுப்புனாலும் சரி, உங்க குழந்தைங்களோட புக்ஸை நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே டியூஷன் இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கலாங்க. ஒவ்வொரு அம்மாக்கும் அந்த டேலண்ட் இருக்கு, நாம தான் அதை வளர்த்துக்கணும். ஸோ வேர்ட்ஸ் புரியலனா கூட டிக்ஷனரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் கூகுள் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இப்போ கூகுள் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஸோ ஒரு கஷ்டமான வேர்ட் எடுத்து கூகுள்ல மீனிங் போட்டு செக் பண்ணுங்க. மீனிங் போட்டு செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சிடும். இப்படி வாசிக்கிறது மூலமா நீங்க உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணலாங்க. அதுக்கு அடுத்த டிப் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க பேசுற இங்கிலீஷ் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை பேச பேச உங்களுக்கு அது கரெக்ட் ஆகுங்க. இப்ப நான் என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்றேங்க. இப்ப நான் வந்து தமிழ் சேனலுக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரே டேக்ல என்னால ஃபுல்லா பேசி முடிச்சிட முடியும். பட் எனக்கு வந்து இங்கிலீஷ்ல அதே விஷயத்த பேசும்போது எனக்கு நிறைய டேக்ஸ் ஆகுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கே எனக்கு 10 டேக் கூட ஆகும். ஸோ 10 டேக் ஆகுதே, ஐயோ நம்ம பேசாமே விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்காம மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் நல்லா வருதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. நிறைய பேர் என்னோட இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்டு மேம் நீங்க நல்லா பேசுறீங்களே, உங்க இங்கிலீஷ் சூப்பரா இருக்கே அப்படின்னு நீங்க என்ன பாராட்டுறீங்க, ரொம்ப நன்றி. பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குங்க. நான் திரும்பவும் ஒரு பேசிட்டே இருப்பேன், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆடும், திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வருங்க. ஐயோ தப்பாயிடுச்சே நம்ம பேசிட்டோமே அப்படின்னு யோசிக்காம அதை திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. 4 பேர் உங்களை அசிங்கப்படுத்துவாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்க இங்கிலீஷை வந்து ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மொழியா மட்டும் பாருங்க. அதை வந்து ஒரு அறிவா பார்க்காதீங்க. அறிவுன்ற நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுன்றதை பொறுத்து தாங்க இருக்கு. நம்ம எவ்வளவு சூப்பரா இங்கிலீஷ் பேசுறோம்ன்றதுல இல்ல. இங்கிலீஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான். ஸோ தயவு செஞ்சு இங்கிலீஷையும் அறிவையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கிலீஷ் தெரியலனா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ண நமக்கு சூப்பரா இங்கிலீஷ் பேச வந்துருங்க. நாம இங்கிலீஷ் வீடியோஸை பாக்குற மாதிரி இங்கிலீஷை படிக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல எழுதவும் நாம கத்துக்கணுங்க. எழுத உங்களுக்கே நிறைய விஷயங்கள் ஃப்ளூவெண்டா வர ஆரம்பிக்கும். இப்பெல்லாம் நம்ம யாரும் எழுதுறது இல்லை, பட் அட்லீஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணலாம் இல்லையா? சேட் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழ்ல வந்து இப்ப சில பேர் தமிழே வந்து என்னடி எப்படி இருக்குன்னு இங்கிலீஷ்லயே அடிப்பாங்க தமிழ. அந்த மாதிரி அடிக்காம இங்கிலீஷ்லயே அவங்கள கேளுங்க. ஸோ இங்கிலீஷ்லயே நீங்க பேச உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது இம்ப்ரூவ் ஆகும். நீங்க இங்கிலீஷ்ல எப்படி வீடியோஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அதே மாதிரி இங்கிலீஷ் மூவிஸையும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். சப்டைட்டில் இருக்கிற மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மூவிஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மூவில இந்த மாதிரி லைன் பேசினாங்கன்னா அதே லைனை நீங்க உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு மூவிஸ் வந்து நான் நிறைய பாப்பேங்க. சோ அப்ப என்ன ஆகும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெலுங்கு மொழி நல்லா புரிய ஆரம்பிச்சது. சோ நல்லா பேச முடியுதோ இல்லையோ நல்லா புரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெலுங்கு வார்த்தைகளை நானும் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹிந்தி மூவிஸ் அப்பெல்லாம் நிறைய பாப்பாங்க, நிறைய அம்மாக்கள் அதை பண்ணிருப்பாங்க. அப்படி ஹிந்தி மூவிஸ் பார்த்தே ஹிந்தி நல்லா கத்துப்பாங்க. சோ ஒரு கடைக்கு போகும்போது நம்ம ஹிந்தியில பேசணும்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் மூவிஸை பார்க்க மெல்ல மெல்ல உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆகுங்க. ஸோ ஒண்ணுமே உங்களுக்கு ரொம்ப தெரியாம நீங்க தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி இங்கிலீஷ் மூவிஸ் இங்கிலீஷ் வீடியோஸ்லாம் பார்க்க அந்த லைன்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு சூழ்நிலையில அது பேசும்போது அதே லைனை நீங்க யூஸ் பண்ணுவீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி தான், அது உங்களோட அறிவு கிடையாது. ஸோ இங்கிலீஷ் நல்லா பேச வரலனாலும் கவலைப்படாதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க எல்லாரையும் இங்கிலீஷ் சரளமா பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.